அல்லேலூயா. நான் போன வாரத்தில் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? 2 வாரமாக தொடர்ந்து ஒரு காரியத்தை நான் பார்த்து இருக்கிறோம். என்ன பார்த்துக்கிறோம்? தொடர்ந்து ஒரு 2 வாரமாக நான் பார்த்துக்கிறோம். தேவ சித்தம். கர்த்தர் வாழ்விலே நமக்காக வைத்திருக்க சித்தம் என்ன என்பது தெரியும் பாருங்கள். கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால் இந்த உலகத்திலே உண்மையாக சொல்கிற நம்ம தான் பாக்கியவான்கள். ஆமே, தேவன் நமக்காக ஒரு சித்தங்களை வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை நாம் அறிய வேண்டும். அந்த சித்தத்தை அறியணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வேதத்தை வாசிக்கணும். கர்த்தருடைய சித்தம் அப்படின்னா என்ன? கர்த்தருடைய எண்ணம், கர்த்தருடைய விருப்பம். அப்போ கர்த்தருடைய விருப்பம் சித்தத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் கர்த்தர் நம்ம இப்போது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மக்கிட்ட பேசுவாரா? ஆண்டவர் பேசுவாரா? ஆண்டவர் என் சித்தத்தை டெய்லியும் சொல்லுவாரா? தன்னுடைய சித்தத்தை இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஏற்கனவே அவர் சித்தத்தை என்ன பண்ணிட்டார்? மொத்தத்தையும் எழுதி வைத்துட்டார். கர்த்தருடைய சித்தத்தை எல்லாத்தையும் எங்கே எழுதிட்டார்? வேத வசனத்தினால் எழுதி வைத்துட்டார். தேவனுடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே, ஏவுதலினாலே இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிக உறுதியான புஸ்தகமாக இருக்குது. எல்லாவற்றில் காட்டிலும் இந்த வேத வார்த்தை சத்திய வார்த்தையாக இருக்கிறது. இது தேவனுடைய வாயிலிருந்து பிறப்பித்த வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தை தேவனுடைய சித்தத்தையும், தேவனுடைய விருப்பத்தையும், தேவனுடைய நோக்கத்தையும், உன்னை குறித்து, என்னை குறித்தும், இந்த முழு உலகத்தை குறித்தும், நம்முடைய வாழ்க்கை குறித்தும் எல்லா விதமான காரியத்தை இந்த சத்திய வேதம் போதிக்கிறது. ஆமே, அல்லேலூயா. இந்த சத்தியம் தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய சித்தத்தை இன்னைக்கு போய் கேட்குறாங்க. எங்கே கேட்குறாங்க? ஜோசிக்காரர்கிட்ட கேட்குறாங்க, தீர்க்கதரிசிகிட்ட போய் கேட்குறாங்க. என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது என்பதை இன்றைக்கி என்ன பண்ண கட்டம் போட்டு கேட்குறாங்க. சில பேர் பூசாரிக்கிட்ட போய் கேட்குறாங்க, சில பேர் ஐயர் பிராமின்கிட்ட போய் கேட்குறாங்க தங்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கோ அப்படின்ட்டு. அதுனா என்ன அர்த்தம்? எதிர்காலத்தை குறித்து எங்களுடைய திட்டம் என்ன, நாங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கோம், வாழ்க்கை எப்படி இருக்கோம். என்ன பண்ணுறாங்க? மனுஷன் திட்டம் போடுகிறான். பரலோகத்தின் தேவன் இந்த பூமியில் எல்லா திட்டங்களும் என்ன பண்ணுறாரு? நிறைவேற்ற விரும்புகிறவராக இருக்கிறார். தானியேல் புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதின்மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். இந்த புஸ்தகத்திலே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு ஆண்டவர் இந்த ராஜ்யத்தை கொடுக்குற? உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து. ஆமே, யார் அவர் ஆளுகை செய்கிறார்? உன்னதமானவர், பரலோகத்தின் தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் என்ன செய்கிறாரா? மனுஷருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கடவுள் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். ஆமே, எப்படி ஆளுகை செய்கிறாரா? தமக்கு சித்தமானவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமே, இன்னைக்கு அதிகாரம் எல்லாம் யார் இடத்திலிருந்து வருகிறது? இன்னைக்கு எல்லா அதிகார பொறுப்பில் இருக்கிறாங்களே, அவங்க நினைக்கிறாங்க இந்த அதிகாரம் நான் என்ன பண்ணுறேன், ஓட்டு எலெக்ஷன் வச்சு நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நினைக்கிறாங்க. எந்த அதிகாரமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் அதிகாரத்தை யார் கொடுக்குறாரு? பிரதமராக வருவதற்கும், முதலமைச்சராக வருவதற்கும், கவர்னராக வருவதற்கும் யார் அதிகாரம் கொடுக்குறார்? ஒரு போலீஸ் அதிகாரியாக வருவதற்கும், கவர்மெண்ட்டில் எந்த அதிகாரத்துறையில் வருவதற்கும் அதிகாரத்தை தேவன் தருகிறார். அதுதான் இங்கே தானியேல் புஸ்தகத்தில் சொல்கிறார். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனை அதிமேலே அதிகாரியாக வைக்கிறார். மனுஷரில் தாழ்ந்தவனை அதிகாரியாக வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாழ்ந்தவனை, இந்த உலகத்திலே மேன்மையானவன் அல்ல, ஒரு தாழ்த்தப்பட்டவனை, ஒரு மேன்மையானவனை ஆண்டவர் வைக்கல. தாழ்மையாக இருந்தவனை, தாழ்த்தப்பட்டவனை, ஒன்றுக்கு உதவாதவனை ஆண்டவர் என்ன பண்றானா? அதிகாரியாய் வைக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே தாழ்த்தப்பட்டவர்கள் தேவனால் உயர்த்தப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துக்கூடாது. ஆமே, கர்த்தர் முன்பாக நீங்கள் தாழ்மைப்பட்டு இருக்கும்போது உண்மையாக சொல்ற நீங்கள் உயர்வு அடைவீங்க. கர்த்தர் தான் உன்னதமானவர்.
அவர் உங்களுடைய மனுஷனுடைய ராஜ்யத்தில் அவர் உங்களுக்கு வாழ்க்கையில வந்து ஆளுகை செய்யும் போது அந்த மேன்மையான இடத்திலே கொண்டு போய் வைப்பார். அந்த நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து வைத்தார். ஆனா அவனுடைய வாழ்க்கையில பெருமைகள், தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியங்கள் அவன் செய்தபடினாலே அவன் தாழ்த்தப்பட்டான். தேவனால் உயர்வு வருகிறது. தேவனை கனப்படுத்தாமல், தேவனை சோத்தரிக்காமல், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்வை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா அவன் கடைசியில் மிருகத்தை போல மாறிவிட்டான். கர்த்தரை மகிமைப்படுத்தணும் பாருங்க. பெருமை கர்த்தருக்கு தான், கனம் மகிமையெல்லாம் கர்த்தருக்கு தான், மனுஷனுக்கு எடுக்கக்கூடாது. ஆமே, அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் தான் இந்த காரியத்தை செய்தார் என்பது நாம் உணரணும். அல்லேலூயா. பூமியில நடக்கிற எல்லா ராஜ்யமும் அதிகாரமும் தேவனால் உண்டாக்கப்பட்ட அதிகாரம் தான். ஆமே. அவர் மனுஷனை ராஜ்யத்தையும் பண்ணுகிறார், அதிகாரங்களை கொடுக்கிறார், தாழ்ந்தவனை அதிகார பொறுப்பில் வைக்கிறார் என்று சொல்கிறது. இந்தியாவை ஆளுவதும் தேவன் தான், சர்வலோகத்தை ஆளுவதும் நம்முடைய ஆண்டவர் தான். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே பிசாசு சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறான். அவர்கள் பிசாசு சித்தத்தை செய்து கொண்டு பிசாசோட கூட சேர்ந்து பிசாசின் சித்தத்தை செய்து கொண்டு இருக்கிறார் இந்த பூமியில. ஆனா அவர் ஆண்டவரோடு சேர்ந்து ஆண்டவர் சித்தத்தை செய்யணும். தகுதி இல்லாதவனை ஆண்டவர் தகுதியை கொடுத்து ஆளுகை செய்கிறார், அதிகாரத்தை தருகிறார். இன்னைக்கு நம் தேசத்திலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாதவர் தான் ஆளுகை செய்கிறார்கள். ஒரு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக கொடுத்த போது இஸ்ரவேல் ஜனத்திலே மக்களை ஆண்டவர் அரசாண்டு கொண்டு இருந்தார். அவர்கள் எல்லாம் ஆண்டவர் உண்டாக்கி ராஜ்யத்தை கொடுத்து ராஜாவாக அதிகாரியாக படைத்த போது இஸ்ரவேலிலே தோன்றின ராஜாக்கள் எல்லாம் கீழ்ப்படியாதவர்களாகவும் பொல்லாதவர்களாகவும் விக்கிரக ஆராதனை செய்தவர்களாகவும் அடங்காதவர்களாகவும் தேவனுடைய கற்பனைக்கும் சத்தியத்துக்கும் கீழ்ப்படியாதவர்களாகவும் பொல்லாத மனுஷராக இருந்தபோது அவர்களை தேவன் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தார். நீங்க சரித்திரத்தை வாசிச்சு பாருங்க, பைபிள் முழுவதும் நீங்க வாசிச்சு பாருங்க. என்ன சொல்றதுன்னா, கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம கடவுளுடைய சித்தத்தின்படி செய்யாமல் போகும்போது ஏன் அடிமையா போனாங்கன்னா அவங்க கர்த்தரை விட்டு விட்டு என்ன பண்ணிட்டாங்களே, விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தேசத்தின் அதிகாரி அவன் செய்தான் பாருங்க, அந்த தப்பு நிமித்தம் அந்த தேசமே அடிமைப்பட்டது. ஒரு தலைவன் செய்கிற ஒரு தவறு அந்த தேசம் முழுவதும் அடிமைக்குள்ள போனது, அடிமைத்தனமானது. இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் கர்த்தரை தேடினார்கள். ஆனால் கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருந்து மறுபடியும் சிறையிருப்பில் இருந்து விடுதலையாக்குவார். மறுபடியும் கொஞ்ச நாள் கர்த்தரை தேடுவார்கள், கர்த்தருடைய சித்தத்தை செய்வார்கள். கொஞ்ச நாள் கழிச்சு ஆராதனை செய்ய போயிடுவாங்க. மறுபடியும் அடிமைத்தனம். ஒரு ராஜா எழுந்து வருவான், அவன் மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி பல வருஷங்கள் 70 வருஷம் 80 வருஷங்கள் அடிமைத்தனத்தை வச்சிருப்பான். இப்படிதான் பாருங்க அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. கர்த்தருடைய சித்தத்தின்படி யாரும் செய்யாம இருந்தாங்க. ஆனால் அந்நாட்டிலே ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு காரியத்தை சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 44 அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 44:28 ஏசாயா புஸ்தகம். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவனை எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். இந்த கோரேஸ் யார் என்று கேட்டான். இந்த கோரேஸ் யார் என்று நீங்கள் கேட்டீங்கன்னா, மேதிய பெர்சிய ராஜ்யத்தை சாம்பித்த ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவன் இந்த கோரேஸ். அல்லேலூயா. இந்த ராஜ்யத்தை உருவாக்கினவன், மேதிய பெர்சிய ராஜ்யத்தை உருவாக்கினவன் இந்த கோரேஸ். இந்த கோரேஸ் யார் என்று கேட்டால், இவன் கடவுளுடைய பிள்ளை அல்ல, இவன் புறஜாதி மக்களுடைய ராஜாவா இருந்தான், பாபிலோனுடைய ராஜாவா இருந்தான். இவனை கொண்டு கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த ராஜாக்கள் எல்லாம் ஏற்படுத்தினேன், ஆனால் இவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யல. அப்போ ஏசாயா எழுந்து சொல்லுகிறான் இஸ்ரவேல் மக்களுக்கு 41ஆம் அதிகாரம் அந்த வசனங்கள்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கோரேஸ் என்கிறவன் பிறப்பதற்கு முன்பாகவே 175 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோரேஸ் என்கிறவன் பிறப்பான் என்று சொல்றாரு. கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி கட்டப்படும் என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏன்
இந்த கோரேசை தெரிந்து கொண்டார் என்றால், இந்த கோரேஸ் புறஜாதி மக்களாக இருந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டிய இஸ்ரவேல் ராஜாக்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாத போனதினாலே, கர்த்தருடைய கற்பனையும் சட்டத்தையும் மீறினதினாலே அவர் வாழ்க்கையில் நடந்தது என்னன்னா, அடிமைப்பட்டு போனார்கள். ஆனால் புறஜாதி மக்களாகிய ஒருவனை தேர்ந்து கொண்டு, இந்த கோரேசை தெரிந்து கொண்டு அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அவனை எனக்கு நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார். அவனை குறித்து சொல்றான், அவன் என்னன்னோ அவன் தேவாலயத்தை கட்டுவான். கோரேஸ் தான் அந்த தேவாலயத்தை கட்டுவான். அவன் எனக்கு எல்லாம் அவன் நிறைவேற்றுவான் என்று கர்த்தர் எசையா மூலமா தீர்க்கதரிசனம் உரைத்தார். அல்லேலூயா. தன் சித்தத்தின்படி யாராவது இந்த பூமியில செய்யவில்லை என்றால் அவருடைய மதியினத்தை அழைக்க கர்த்தரால் கூடும். ஆமென். அல்லேலூயா. இந்த பூமியில தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய சித்தத்தின்படி செய்யாவிட்டால், அன்னைக்கு பிழையாமுடைய மதிகேட்டை நீக்கும்படியாக அந்த பேசாத கழுதை பேசி கர்த்தருடைய சித்தத்தை அது வெளிப்படுத்தினது. ஆமென். அல்லேலூயா. பேசாத கழுதை அன்னைக்கு பேசினது. ஆண்டவர் அன்னைக்கு பிழையாம பார்த்து, பிழையாம் மிரண்டு போய் நிற்கிறான் அந்த கழுதையை பார்த்து. காரணம் என்ன தெரியுமா? பேசாத கழுதை பேசினது. ஆமென். இன்னைக்கு பாருங்க, செய்ய வேண்டிய காரியத்தை கிறிஸ்துவ மக்களும் தேவனுடைய பிள்ளைகளும் ஊழியங்களும் செய்யாத போகும்போது வேறொருவனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அந்த ராஜ்யத்தில் உட்கார பண்ணுகிறார். ஆமென். இதுதான் உண்மைங்க. நாம் கீழ்ப்படியணும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் சித்தம் என்ன? மரணம் பரியந்தம் பிதாவாகிய தேவன் அவருக்கு கீழ்ப்படிந்தார். ஆமென். நீங்கள் கீழ்ப்படிவது அவர் சித்தமா இருக்கிறது. கீழ்ப்படிதல் உத்தமமா இருக்கிறது. ஆண்டவருக்கு சித்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும். இயேசு மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தி இந்த உலகத்திலே பாதாள வருகி தன்னை தாழ்த்தினபடினாலே, இயேசு தன்னை தாழ்த்தினபடினாலே பிதாவாகிய தேவன் அவருக்கு கனத்தை கொடுத்தார். என்ன கனம் தெரியுமா? எவ்வளவு தளவும் அவரை உயர்த்த முடியுமோ அவ்வளவு தூரம் வானத்திலே அவரை உயர்த்தி உன்னதங்களிலே அவரை உட்கார செய்தார். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி இயேசு செய்தபடினாலே, தன்னை தாழ்த்தி பாதாளத்து வரையும் போனபடினாலே பிதாவாகிய தேவன் அவர் எவ்வளவு உயர்த்த முடியுமோ, எவ்வளவு அவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமோ எல்லா முழங்காலும் முடங்கினது, எல்லா நாவுகளும் செய்தது. ஆமென். விலையேறி பெற்ற நாமத்தை அவர் பெற்றார். ரட்சிப்பின் நாமத்தை பெற்றார். விடுதலை நாமத்தை பெற்றார். தன்னை தாழ்த்தும் போது, பிதாவின் சித்தத்தை செய்யும் போது தேவன் அவர் உயர்த்துகிறார். தன்னை தாழ்த்தாமல் உயர்த்தி கொண்டிருக்கிறவனை தேவன் உயர்த்துவதில்லை. புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றார்? தாழ்மைப்படுங்கள். ஆமே. நாம் தாழ்மையா இருக்கணும். சபை மக்கள், சபை விசுவாசிகள் எல்லாரும் தாழ்மைப்படணும். தாழ்மையா இருக்கணும். சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். ஆமே. அப்படி நம்ம கீழ்ப்படியும் போது உயர்த்தப்படுவோம். ஒரு நாள் வருது. ஆமே. அல்லேலூயா. அவர் பாடுபட்ட பின்பு அவர் 3ஆம் நாள் உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. அவர் உயர்வடைந்தார். நம்ம வாழ்க்கையில் சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். நம்ம அவமானப்படுத்தப்படலாம், நம்ம கஷ்டப்படுத்தப்படலாம், துக்கம் வரலாம், வேதனை வரலாம், நம்பினோருக்கு நமக்கு துரோகம் செய்யலாம். ஆனால் 1000 காரியம் வந்தாலும் ஆண்டவர் நம்ம உயர்த்துவார். அல்லேலூயா. உன் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உன் உண்மையை, உன் உத்தமத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. மனுஷன் உன் உத்தமத்தை பார்க்க முடியாதுங்க. நீ எவ்வளவு நல்லது செய்தாலும் உனக்கு தீமை செய்து போயிடுவான். என் வாழ்க்கையில் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். தீமை செய்கிற உலகம். ஆமே. இந்த உலகம் பொய்யின் உலகமா இருக்கிறது. எவ்வளவு நன்மை செய்தாலும் எப்படியாவது பிசாசு என்ன பண்ணுவான்? அவனுக்குள்ளே சாத்தான் யூதாசுக்குள்ளே புகுந்தது போல சாத்தான் சில மனிதனுக்குள்ளே புகுந்து அவருடைய ராஜ்யத்தை கெடுக்க பார்க்கிறான். ஒன்றும் கெட்டு போவாது. ஆமே. அல்லேலூயா. தேவனுடைய வாழ்வு, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தடையிட்டு இருக்கிறார். ஆமே. அது ஒன்றும் தடைபடாது. தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆமே. அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிற மனுஷன் உயர்த்தப்படுவான். இந்த கோரேசை குறித்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஏன் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார் என்றா, ஏன் தேவன் புறஜாதி மனிதனை தெரிந்து கொண்டார் என்று கேட்டா, இந்த இஸ்ரவேல் மக்கள், அந்த ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணினாங்க? கர்த்தரை தேடல, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யல. ஏன் தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டது? ஏன் தேவனுடைய ஆலயம் சுத்தரிக்கப்பட்டது? ஏன் அந்த ஆலயத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் கொள்ளையிட்டு போனாங்க? இந்த நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு பாபிலோனி ராஜா, அருவருப்பான ராஜா, அந்த தேசத்திலே இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே புறப்பட்டு எருசலேமிலே வந்து சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்தை கொள்ளையிட்டான்.
கொள்ளையிட்டாங்க. கொள்ளையிட்டது மட்டும் இல்லை, அது உள்ள முக்கியமான பாத்திரத்தெல்லாம் எடுத்துக்க போடி அவன் சாராயம் குடிக்க எடுத்துன்னு போயிட்டான். இரவு நேரத்தில் உட்காந்து சாராயம் குடிக்கிறான். அந்த தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பாத்திரத்தை எடுத்துன்னு போயிட்டு கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் செய்தான் பாருங்க. கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார் அந்த ராத்திரியிலே. அல்லேலூயா. பாருங்க, அருவருப்பான காரியத்தை, தேவாலயம் இடிக்கப்பட்டது காரணம் என்ன? தேவ ஜனங்கள் ஏன் தேவனுக்கு பிரியமில்லாது போனாங்க? தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியத்தை செய்ததினாலே, தேவனுக்கு கோபம் ஊட்டினாலே, தேவனுக்கு மோட்டாட்டம் பண்ணினதுனாலே இவர்கள் என்ன ஆயிட்டாங்களா? அடிமைத்தனத்துக்கு போனாங்க. அழிவுக்கு காரணம் யார்? அவர்கள் தான் அவர்களுடைய அழிவுக்கு காரணமாக மாறிட்டாங்க. யார்? கடவுளை கெடுத்தார் அவங்கள. பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வசனங்கள் கீழ்ப்படியாதனாலே, தேவ ஜனங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்யாதனாலே, விக்கிரகங்கள் வணங்கினதினாலே அந்த ஜனங்கள் தேவனுக்கு கோபம் ஊட்டினார்கள், தேவ சித்தத்தை செய்யாமல் போனார்கள். ஆமீன். அதனால தான் என்ன பண்ணிட்டாரு கோரேசர்? எதற்காக தெரிந்துக்கலாம்? தேவன் தன் திட்டத்தை செய்ய, தன் சித்தத்தை செய்ய, தன் திட்டத்தை செய்ய, தன் சித்தத்தை செய்ய விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒருவனை தெரிந்து கொண்டு அவனை என்ன பண்ணாரா? ராஜாவாக்கினார். அல்லேலூயா. ஏசாயா இவரை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோரேஸ் என்கிறவன் பிறப்பான், அவன் தேவனுக்கு நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருப்பான் என்று வேத வசனங்கள்லாம் சொல்லுது பாருங்க. அப்படிலாம் சொல்லுது பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி 75 ஆண்டுகளுக்கு முன்பாக கோரேசுடைய பிறப்பை குறித்து என்ன பண்ணுறான்? அறிவிக்கிறார், தெரிவிக்கிறார். ஜனங்கள் யாருன்னா பாருங்க, இவன் ஒரு ரட்சிக்கப்பட்டவனே கிடையாது, ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இப்படியாப்பட்ட பிறப்பான் என்பதை தேவன் என்ன பண்ணாரு? ஏற்கனவே முன்குறித்து விட்டார், ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார். அதை குறித்து ஏசாயா மூலமாக தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். அவன் அந்த தேசத்தில் பிறக்கிறான், பாபிலோனில் பிறக்கிறான். அவன் பிறந்த போது அந்த அவன் வாழ்க்கையில் பாருங்க, 113வது வருஷத்தில், 213வது வருஷத்தில் தான் அந்த பிரமாணங்கள் கட்டளையெல்லாம் நிறைவேறியது. என்ன கட்டளை, என்ன பிரமாணம்? அவன் தேவாலயத்தை கட்டும்படியாக உத்தரவு பிறப்பித்தான். யாருக்கு? நெகேமியா, எஸ்ரா, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? அடிமையாக இருந்தாங்க பாருங்க. அப்போ கோரேஸ் எழும்பி அந்த ஆலயத்தை கட்டும்படியாக இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் கோரேசுடைய இருதயத்தை ஏவினாராம். அல்லேலூயா. கோரேசுடைய இருதயத்தை மட்டும் ஏவினது மட்டுமல்ல, அந்த ஆலயம் பாழா கிடக்கிறது, நீங்கள் போய் அதை கட்டும்படியாக அதற்கான வெள்ளி உடைமைகள், பொன் உடைமையும் ஆட்களையும் கொடுத்து அனுப்பினான், கையெழுத்து போட்டு அனுப்பினான். ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது கோரேசை குறித்து, என் மேய்ப்பன் அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை செய்வான் என்று சொன்னார். அல்லேலூயா. அவன் தேவாலயத்தை கட்டக்கூடியவனாக இருந்தான். அந்த யூத ஜனங்களை விடுதலை செய்கிற ஒரு ராஜாவாக இருந்தான். அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். அல்லேலூயா. இந்த கோரேஸ் ராஜா கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். என்ன பிரியமானதை செய்தான்? முதலாவது, அந்த யூத ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்களே, இந்த ஜனங்களை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்ற இந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று விடுதலை செய்தான். அடுத்தது, அந்த எருசலேமிலே இடிக்கப்பட்ட நேபுகாத்நேச்சாரால் இடிக்கப்பட்ட அந்த ஆலயம் மறுபடியும் கட்டப்படும்படியாக, அது மதில்கள் கட்டப்படும்படியாக, அது புதுப்பிக்கும்படியாக அந்த ஆலயத்தின் மேல் கர்த்தர் பிரியமாக இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானது என்று அந்த கோரேஸ் அறிந்து அந்த பிரியமான காரியத்தை எல்லாம் செய்தான். அல்லேலூயா. எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றினான் என்று இங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். பாருங்க, நம் மதியற்றவளாயிராமல் அந்தகார கிரிகளுக்கு விலகி நம்ம என்ன பண்ணணும்? ஆவியில் இருந்து சங்கீதனாலும் கீர்த்தனையினாலும் தேவனை என்ன பண்ணணுமா? மகிமைப்படுத்தணும். தேவனுக்கு பிரியமானது என்ன? புத்தி உள்ள ஆராதனை என்ன? நம் சரீரங்களை சுத்தமாக காத்து கொள்வது புத்தி உள்ள ஆராதனை. அதுதான் தேவனுக்கு பிரியமானது. எல்லா மனுஷனுக்காக விண்ணப்பம் பண்ணுவது தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறது. நாம் பிரியமானது என்ன என்பதை நாம் அறிந்து நாம் என்ன பண்ணணும்? பிரியமானதை புரிந்து கொள்ளணும். பிரியமானவர்களே என்று ஆண்டவர் சொல்றார். நம்மளை பார்த்து பிரியமான தானியேலே என்று சொல்றார். பிரியமானவர்களாக இருக்கணும்னா ஆண்டவருக்கு சித்தமானதை நாம் செய்யணும். அல்லேலூயா. தானியேல் தேவ ஜனங்கள் விடுதலைப்பட வேண்டும் என்பது அவன் முழங்கால் படியிட்டு அவன் ஜெபித்து கொண்டே இருந்தான். 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. தன் ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருக்கணும்.
ஆமே, தேவ சித்தத்தை வேதத்தை தேடி வாசிக்கணும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே எழுதி இருக்கிறதே, காலம் நிறைவேறிட்டே, காலம் முடிய போகுது, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும், தேவ சித்தத்தை அறியணும். ஆமே, அல்லேலூயா. எழுதி இருக்கிற வசனம் எரேமியா தீர்க்கதரிசினா சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால், காலம் சமீபித்து வந்தால் நீங்க ஒருவன் ஜெபிக்கணும், கடவுள்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனத்தின்படி நாங்கள் 70 வருஷம் தான் அடிமையாகும் சொன்னீங்க, 70 வருஷம் நிறைவேற போகுது, சீக்கிரம் எங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஜெபித்த போது தானியேலின் ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேல் மக்களை அங்கிருந்து விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. பிரியமான காரியத்தை நாம் செய்யணும். பாபிலோனின் மாகாணத்திலே தானியேல் மகா பெரியவனாக மாறினான். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிறவனை 10 மடங்கு ஞானத்தையும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கல்தேயர் பட்டணத்திலே எல்லா ஞானிகளை பார்க்கலும் அறிவும் ஞானமும் சாமர்த்தியத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நமக்கு அப்படி கொடுப்பார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கணும், கர்த்தருடைய பிரியமான காரியத்தை நாம் செய்யணும். எதற்காக அழைக்கப்பட்டோம், எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? இவர் என் நேசர், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் சொல்லி அவர் மேலே தமது ஆவியை அமர பண்ணினான். யார் மேலே? இயேசு மேலே ஆவி அமர பண்ணினான். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும்னா அந்த ஆவியானவர் நம்ம மேல் வரணும். அந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்வில் வரும்போது தான், எனக்கு சித்தமானதை நான் என் மாம்சத்தில் செய்து கொண்டிருந்தேன், ஆனால் ஆவியானவர் வரும்போது பிதாவின் சித்தத்தின்படி செய்வார். அல்லேலூயா. அவர் வரும்போது பிதாவின் சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுவார், வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு ஜெபம் பண்ணுவார், பரிசுத்தவான்களுக்காக வேண்டியது செய்வார். என்னுடைய சித்தத்தின்படி இல்லை, அவருடைய சித்தத்தை அவர் அறிந்திருக்கிறார். இயேசு சித்தத்தை அறிந்திருக்கிறார், பிதாவின் சித்தத்தை அறிந்திருக்கிறார் அந்த ஆவியானவர். ஆமே, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளாத இன்னதென்று அறியாது இருக்கும்போது ஆவியானவர் தாமே பெருமூச்சியோடு வாக்கு கடங்காத வார்த்தைகளை நம் இருதயத்தில் கொடுத்து நமக்காக பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதலை செய்கிறவர் ஆவியானவர். பிதாவின் சித்தத்தை செய்கிறார். ஆகினால இயேசு சொன்னார், நான் போகிறேன், நான் பிதாவிடத்தில் போகிறேன், என்றென்றைக்கு உங்களோட கூட இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கு உங்களோட கூட இருந்து அவர் வழி நடத்துவார். நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை, நான் உங்களுக்கு சொன்னவைகளிலும் அந்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உன்னை போதிப்பார், வழி நடத்துவார், பிதாவின் சித்தத்தின்படி உன்னை வழி நடத்துவார். நாம் தேவ சித்தத்தை அறியாது இருக்கிற பிள்ளைகள் அல்ல, தேவ சித்தத்தை அறிவதற்கு இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு நான் காட்டுவேன். ஆமே, என்ன வழியில நடக்கணும், எந்த வழியில போகணும் என்பது இந்த ஆவியானவர் உனக்கு காட்டுவார். தேவ சித்தத்தை அறிவதற்கு இந்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். இயேசு போய் பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டதினாலே பிதா இந்த ஆவியானவரை நமக்காக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஊழியம் செய்வதற்கு, இந்த ஊழியத்தை பெருக்கம் அடைவதற்கோ பலன் அடைவதற்கோ இந்த ஆவியானவர் உதவி இல்லாமல் இந்த ஊழியத்தை நாம் செய்ய முடியாது. ஆமே, பிரியமானதை செய்ய வேண்டும் என்றால், இயேசு பிரியமானதை எல்லாம் செய்தார் என்றால் இந்த ஆவியின் நடத்துதல் அவருக்குள்ள இருந்தது. அவர் ஆவியினால் நிறைந்திருந்தார். ஆவியானவருடைய பலத்தினாலே ஊழியத்தை செய்தார். பரிசுத்த ஆவியினாலே பிசாசுகளை துரத்தினார். பரிசுத்த ஆவியினாலே நன்மை செய்தார். ஆமே, இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு நன்மை செய்யும்படியாக, பிரியமானதை செய்யும்படியாக உனக்குள்ள வருவார். அல்லேலூயா. ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க. சாமி, நீ பெற்றுக்கொள்ளனா நீ ஆண்டவரை நோக்கி பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளு. உன் வாழ்க்கையில எல்லா நன்மையான காரியங்களே நடக்கும். அதிகாரம் எல்லாம் பரலோகத்தின் தேவன் நமக்கு தருகிறார். அந்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, துஷ்ட பிரயோகம் பண்ணக்கூடாது. பாருங்க, கர்த்தர் உங்களை எல்லாரையும் அதிகாரி ஆக்கணும் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் தேசத்தில் ஒரு அதிகாரியாக மாறணும். பிள்ளைங்களே, கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதணும். ஜாப் பண்ணிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வரைக்கும் எழுதணும், எக்ஸாம் எழுதணும். ஆமே, கர்த்தரும் கூட இருந்து சொல்கிறாரு, உங்களுக்கு சொல்கிறாரு, நீ எழுதுங்க. ஆமே, உங்களை அதிகார பொறுப்பை வைப்பார். நீ எழுதலாம், எல்லாரும் எழுதலாம். அந்த படிங்க, அதுக்காக பிரயாசப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க, கவர்மெண்ட்ல நல்ல அதிகார பொறுப்பில் வாங்க. ஆமே, நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு அதிகார பொறுப்பு இருந்தால் தான் அதிகாரி தான் இந்த கவர்மெண்ட்டை ஆளுகை செய்ய முடியும். பாருங்க, ஒரு எஸ்பியாக வரலாம், ஒரு ஐஏஎஸ் துறையில் வரலாம், ஒரு கலெக்டராக வரலாம், பாருங்க, ஒரு டிஆர்ஓ வரலாம், ஐபிஎஸ்சில் வரலாம். ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் நீங்கள் வந்து உட்காரும்போது, நீங்கள் சைலன்ஸில் வண்டியில் வரும்போது கர்த்தர் உங்களை பார்த்து என்ன பண்ணுவார், மகிமைப்படுவார். பாருங்கள்,
முடியாது, என் பேக்ரவுண்ட் இல்லை சொல்ல. உன் பேக்ரவுண்டு பரலோகத்தில் இருக்கிறது. உன்னை உயர்த்துவது, உன்னை மேன்மைப்படுத்த கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது பாருங்க. நீங்கள் படிக்கணும், முயற்சி எடுக்கணும். ஆமே, அல்லேலூயா. நீங்கள் படித்து முயற்சி பாருங்க. நான் இன்ஜினியர் படிக்கிறேன்னு முடியுமா? எழுதி பாரு, எழுதி பாருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறது காரியத்தை செய்யறத அப்படி பார்ப்பீங்க, கண்ணார் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற தேவன். எந்த மனுஷன் மேன்மைப்படுத்த கனப்படுத்த அவரால் ஆகும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. என்னை உயர்த்துவாரா நினைக்காத, உன்னை உயர்த்துவார். உன்னை உயர்த்துவது தான் அவருடைய நோக்கம். உன்னை மேன்மைப்படுத்துவது தான் அவருடைய எண்ணம். ஆமே, உன்னை குறித்து உன் வாழ்க்கை குறித்து ஆண்டவர் தரிசனம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னை மேன்மைப்படுத்துவது சகல ஜனங்களை பார்க்கணும். கர்த்தருடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும். எல்லா ஜனங்களை பார்த்து நீ கீர்த்தியா இருக்கணும், புகழ்ச்சியா இருக்கணும் தான் ஆண்டவருடைய விருப்பம். நீ புகழ்ச்சியா இருக்கணும், அந்த சித்தத்தை நீ புரியணும் பாருங்க. உன்னுடைய உயர்வு அவருடைய மகிமையா இருக்கிறது பாருங்க. உன்னுடைய ஆசீர்வாதம் அவருடைய மகிமையா இருக்கிறது. ஆமே, உனக்கு அதிகாரம் கொடுப்பது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குது பாருங்க. அதிகாரத்தை வாங்க, விரும்புங்க, ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக பிரயாசப்படுங்க. கர்த்தர் உயர்த்துவார். தகுதி இல்லாதவனையே தகுதிப்படுத்துகிற தேவன் தகுதி இருக்குங்க. இயேசு தான் உன் வாழ்க்கையில் தகுதியா இருக்கிறார். பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், இயேசுவை தேவகுமாரனை ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்க, இந்த உலகம் முழுவதும் ஆளுகை செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள். ஆமே, அல்லேலூயா. அதிகாரத்தை பெற்றவர்கள் நீங்க. உங்களுக்கு ஆளுகை செய்வது, அதிகாரத்தை கொடுப்பது தேவனுக்கு பிரியமா இருக்குது. அவர் சித்தத்தை இந்த பூமியிலே மனுஷனுடைய ராஜ்யத்தில் செய்வதற்கு பிரியமா இருக்கிறாரு. இந்த உலகத்தில் மனுஷனுடைய ராஜ்யத்தை அவர் சித்தத்தை செய்யணும்னா அவர் வந்து செய்யணும் கிடையாது, நீங்க செய்யலாம். அவருடைய பிரதிநிதியா இருந்து அவருடைய அதிகாரத்தை, அவருடைய எண்ணத்தை, அவருடைய திட்டத்தை இந்த பூமியில மனுஷன் மூலமா செய்யலாம். உங்க மூலமாக தேவ சித்தத்தை செய்வதற்கு அவர் பிரியமா இருக்கிறாரு. அல்லேலூயா. பாபிலோனிலே தானியேலை வைத்தார். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானது எல்லாம் செய்தான். அந்த பாபிலோன் மாகாணத்தில் முழுவதையும் இஸ்ரவேலின் தேவனை குறித்து அறிந்தார்கள். தானியேலின் தேவனே தேவன், வேறு ஒரு தேவன் இல்லை என்று அந்த நேபுகாத் நேச்சாரே சொல்லிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்து தேசத்தில் ஒரு சாதாரண அடிமையாக போன அந்த யோசேப்பை ஆண்டவர் பிரதமராக உயர்த்தி, தேவ ஆவியை பெற்ற இவனை போல ஒருவனும் இல்லை என்று சொல்லி அந்த மாகாணத்துக்கு பிரதமராக ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா. உன்னை உயர்த்துவதுதான் அவர் நோக்கம், உன்னை மேம்படுத்துவது தான் அவர் நோக்கம், அவருடைய எண்ணமே தான். அல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதை மனசுல வச்சுங்க எப்பயுமே. அல்லேலூயா. விசுவாசம் இருந்தா போதுங்க. விசுவாசம் இருந்தா போதும். எது இல்லைனாலும் பரவாயில்ல, விசுவாசம் இருந்துச்சுன்னா போதும். கர்த்தர் என்னை உயர்த்துவா, என்னை மேன்மையான இடத்துக்கு கொண்டு வருவா. தாவீதை ஆடு மேய்த்தவனை கொண்டு வந்த அரசனை மாத்தலையா? மாத்தினாரா? மாத்தலையாங்க? மாத்தினார். அல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உன் விசுவாசம் உன்னை உயர்வுக்கு கொண்டு வரும். கர்த்தருக்கு பிரியமானதை நீ செய்யும் போது, சவுலை ஆண்டவர் தெரிந்து கொள்ளல, தாவீதை தான் தெரிந்து கொண்டார். தன் மனதிலே அவர் ஆண்டவர் வைத்திருந்தார். தாவீதை தான் ராஜாவாக தேர்ந்து கொண்டார். தனக்கு பிரியமானது அவன் செய்வான் என்று எண்ணினார் அவரு. அல்லேலூயா. நீ பிரியமானதை செய்யணும். இந்த வேத பிரமாணத்தை நீ இரவு பகலும் வாசித்து இந்த பிரமாணத்தை கற்றுக்கொண்டினா, இந்த புஸ்தகத்தில் நீ இரவு பகலும் கண்ணை வைத்தினா, படிக்க ஆரம்பிச்சிட்டினா உனக்கு வெற்றியை தருவார். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை நீ இரவு பகலும் வாசி, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ நீர்க்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்திலே கனியை தந்து இலையுதராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். வாழ்க்கையில இலை உதிராது, தாட்சி இருக்காது, கனி இல்லாம போகாது. நீ பசுமையா இருப்ப. வாழ்க்கையில செழிப்பு இருக்கும், வாழ்க்கையில தருத்தம் இருக்காது. இந்த வேதத்தை நீ வாசிக்க 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 நீ செழிப்படைவ. உன் இருதயம் பூரிக்கும், உனக்கு சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், உனக்கு தோல்வி இருக்காது. கர்த்தர் ராஜாவாக இருப்பார் உனக்கு. அல்லேலூயா. உன்னை வழி நடத்துகிறவர் இந்த புஸ்தகம் தான் வழி நடத்தணும். ஆமென். அல்லேலூயா. உன்னை வழி நடத்துகிறது உன்னுடைய போதகனாக தான் இருக்கணும். மாமே, இது உன்னை போதிக்குதா இருக்கிறது. நான் என் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு போதிக்கும். அல்லேலூயா. பிலிப்பி பட்டணத்தார் கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல ஓடினார்களாம். ஆமே, வசனத்தை பிடித்து கொண்டு ஓடணுங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வசனத்தை பிடித்து கொண்டு வாழ்க்கையை ஓடணும். தேவ சித்தம் என்னன்னா அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. அவர் வார்த்தையை பிடித்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஓடணும் பாருங்க. இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை நாங்களே ஓடுறோம்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஓடனா முடியாது. வசனத்தை பிடித்து கொண்டு ஓடுங்க. யோசுவா வசனத்தை பிடித்து கொண்டு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பிடித்து கொண்டு ஓடினான். அல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவை உயர்த்தினார்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாக உயர்த்தினார். அல்லேலூயா. அற்பமா எண்ணப்பட்ட யோசுவா, அந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த யோசுவாவை அற்பமா எண்ணினார்கள். அன்றைய தினம் கர்த்தர் யோசுவாவை அவர் கண்களுக்கு முன்பாக உயர்த்தினார். அல்லேலூயா. மோசே உயர்த்தவில்ல, அவன் இரவும் பகலும் இந்த வேத வசனத்தை கற்பனையும்படி செய்தபடினாலே யோசுவாவை உயர்த்தின கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அதிகார இடத்துல கொண்டு வருவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கடவுளுடைய பிள்ளைகள் உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஆமே, உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்புங்க. கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான இடத்துக்கு வா. நீங்கள் போய் ஒரு கூலி வேலை செய்யக்கூடாது, மாதம் மாதம் சம்பளம் கூடாது, ஒரு அதிகார பொறுப்பில் வரணும். ஆமே, நான் விரும்புகிறேன் இந்த சபையில் அப்படியாப்பட்ட மக்கள் வரணும். உங்கள் மேலே நான் இந்த நல்ல காரியத்தை நான் சொல்கிறேன். ஆமே, நீங்கள் அதிகாரியாக வாங்க, நல்ல அதிகார பொறுப்பில் வாங்க. ஆமே, நம்முடைய சந்ததி எப்படி இருக்கணுமா? மேலாக இருக்கணும். அல்லேலூயா. மேலாக இருக்கணும். நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணுங்க. ஆமே, அல்லேலூயா. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சந்ததியாக இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நேபுகாத் நேச்சார் ஒரு தரிசனத்தை பார்த்தான். ஒரு தரிசனத்தை பார்த்தான். அவன் பெரிய சிலையை கண்டான். தானியேல் புஸ்தகத்தை 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 31ஆம் வசனத்தை தானியேல் புஸ்தகம் 2:31 எடுத்து வாசிங்க. தானியேல் புஸ்தகத்தை வாசிப்போம். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. இந்த நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜா ஒரு ராத்திரியை தூங்கி கொண்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு தரிசனம் வந்தது. அந்த தரிசனம் என்னவென்று கேட்டால், அது ஒரு பெரிய சிலையாய் பிரகாசம் உள்ளதாக இருந்தது. அது அவனுக்கு முன்பாக அது ரூபம் பயங்கரமாக இருந்தது என்று சொல்கிறான். ஒரு தரிசனத்தை காண்கிறான். இந்த நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு ராஜா அந்த தரிசனை கண்டபோது அவன் இருதயத்திலே ஒரு பெரிய கலக்கம் உண்டானது. இந்த தரிசனத்தை குறித்து தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அனைத்து பேரையும் கூப்பிட்டு கேட்கலாம். அவர்களால் அதை சொல்ல முடியல. அப்போது தானியேலை அவர்கள் அழைத்த போது தானியேல் அதனுடைய ரகசியத்தையும் அதனுடைய மறைபொருளையும் வெளிப்படுத்துகிற சம்பவத்தை தான் நாம் வாசிக்கிறோம். நேபுகாத் நேச்சார் என்கிற அந்த ராஜாவுக்கு அந்த காரியத்தை குறித்து சொல்றான். அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் அதன் கால்கள் இரும்பும் அது பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணாக இருந்தது. நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கையால் பேர்க்கப்படாத ஒரு பெரிய கல் பேர்ந்து உருண்டு வந்து அந்த சிலையையும் இரும்பையும் களிமண்ணையும் ஆகிய அதன் பாதங்களின் மீது மோதி அவைகளை நொறுக்கப்பட்டது. அப்போது அந்த இரும்பு களிமண் வெண்கலம் வெள்ளி பொன் ஏகமாய் நொறுங்குண்டு. வாசிங்க. கோடை காலத்தில் போரடிக்கிற களத்தில் இருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகிய பூமியெல்லாம் நிரப்பிற்று. ஆமே, அவன் கண்ட சொப்பனத்தை குறித்து அது சொல்றார். இந்த நேபுகாத் நேச்சார் என்கிற இந்த ராஜாவுக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை சொல்லுகிறார். தன்னுடைய ராஜ்யத்துக்கு பின்னாடி வருகிற ராஜ்யத்தை குறித்து, அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பதை குறித்தெல்லாம் இந்த ராஜாவுக்கு அவர் வெளிப்படுத்தின போது இந்த ராஜாவுக்கு இது புரியல. இந்த சத்தியத்தை அவன் புரிய முடியல. அப்போது பாபிலோனிலே அடிமையாய் போன இந்த தானியேலை கூப்பிட்டு அழைத்து அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் தரிசனத்தை எனக்கு சொல்லும்படியாக கேட்டபோது அதனுடைய அர்த்தத்தை அவன் சொல்லுகிறான். நீ கண்ட அந்த பொற்சலை, அந்த பொற்சலை என்னவென்றால், பாபிலோனு ராஜாவே, நீ கண்ட அந்த பொற்சலை உன்னுடைய ராஜ்யமாக இருக்கிறது என்று சொல்றார். உன்னுடைய ராஜ்யம் ஒரு பொற்காலமாக இருக்கோ, உன்னுடைய ராஜ்யத்திலே ஜனங்கள் செழித்திருப்பார்கள், அது வளமிக்கதா இருக்கும். உனக்கு பின்பாக வருகிற ராஜ்யம் அது வெண்கலமா இருக்கும், வெள்ளியா இருக்கும், இரும்பா இருக்கும், பாதி களிமண்ணா இருக்கும் என்று இந்த காரியத்தை எல்லாம் அவர் வெளிப்படுத்துகிறார். எந்த காரியம்? உனக்கு பின்பாக வரப்போகிற ராஜ்யம் அது எப்படி இருக்கும் என்று இந்த தானியேல் சொல்கிறார். வாசிங்கள் 36ஆம் வசனத்திலிருந்து. சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். இதனுடைய அர்த்தத்தை ராஜ சமூகத்திலே தானியேலாகிய நான் உனக்கு தெரிவிக்கிறேன். ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர்,
உனக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? பரலோகத்தின் தேவன் உனக்கு ராஜரீகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் உனக்கு ராஜரீகத்தை கொடுத்திருக்கிறார். நீ ராஜாக்கள் எல்லாம் ராஜாவா இருக்கிற, உனக்கு கீழே தான் எல்லா ராஜ்யமும் இருக்க போகுது. உன்னுடைய ராஜ்யம் பொற்காலமான ராஜ்யம். நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற ராஜ்யம். இந்த சொப்பனத்தை குறித்து நீ கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏனென்றா உனக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு தான் இதெல்லாம் நடக்க போகுது. அதனால இந்த சொப்பனத்தை குறித்து நீ பயப்பட வேண்டாம். வாசிங்க. சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் உம்முடைய ராஜ்யத்தின் கீழே ஒப்பு கொடுத்தார். உம்மை அவைகளெல்லாம் ஆளும்படி செய்தார். உம்மை இவைகளெல்லாம் ஆளும்படியாக செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. பொன்னான தலை, அந்த தலை நீதான். நேபுகாத்நேச்சார், நீ கண்ட அந்த பொற்சலை யாருன்னு கேட்டா, உன் தலை, உன்னுடைய காலம் பொற்காலமா இருக்கும். உனக்கு பின்பாக வருகிற ராஜ்யம் எப்படி இருக்கும்? பொண்ணு இன்னைக்கு விலை எவ்வளோ இருக்குது? 56,000 மேலே போகுது, 50,000 மேலே போகுது. ஒரு பவுனு பாருங்க, ஒரு சவரன்னு சொல்லுவாங்க. 56,000 மேலே போகுது. வெள்ளி எவ்வளோ போகுது? அதை விட கம்மியாக போகுது. அப்போ வெங்கலம் எவ்வளோ போகுது? அதை விட கம்மியாக போகுது. இரும்பு எவ்வளோ போகுது? 60, 65 ரூபா தான் போகுது. அதோடைய ரேட் அது போகுது. அது போல ராஜ்யம் என்ன பண்ணுது? உனக்கு கீழே வருகிற ராஜ்யம் எப்படி இருக்குமா? தரங்கட்ட ராஜ்யமா இருக்கும். அதான் கர்த்தர் சொல்றாரு. அதுக்கு தான் சொல்றாரு, தரங்கட்ட ராஜ்யமா இருக்கிறது. பொன் ராஜ்யம் என்பது என்னதுன்னா பாபிலோனி ராஜ்யத்தை குறிக்கிறது. பொன் ராஜ்யம் என்றா பாபிலோனி ராஜ்யம் குறிக்கிறது. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் எல்லாம் என்ன பண்ணிக்குது? 2500 வருஷத்துக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. இன்னைக்கு அதெல்லாம் நிறைவேறுது பாருங்க. இதெல்லாம் சும்மா கதை கிடையாதுங்க. நான் சொல்றதெல்லாம் பாபிலோனி ராஜ்யம் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன இருந்த ராஜ்யம்னா கிரேக்க ராஜ்யம் இருந்துதான். அது வெள்ளி நாளுடைய ராஜ்யம் கிரேக்க ராஜ்யம். வெங்கல ராஜ்யம் ரோம ராஜ்யமா இருந்தது. ரோம ராஜ்யம் வெங்கல ராஜ்யம்னா அவ்வளோ வெங்கலமா இருந்தாங்க பாருங்க, அவ்வளோ கடினமா இருந்தாங்க. அதுக்கு தரங்கட்ட ராஜ்யமா வந்தது பாருங்க, இரும்பு ராஜ்யம். அதுக்கப்புறம் ஒரு ராஜ்யம் வருது, களிமண்ணும் இரும்பும் கலந்த ஒரு ராஜ்யம் வருது. களிமண்ணு இரும்பு கலந்து. களிமண்ணு இரும்பு கலக்குமா? ஒட்டவே ஒட்டாது. ஒருத்தனுடைய இருதையும் ஒருத்தனுக்கு ஒட்டாது. இப்போ இருக்கிற காலம் என்ன தெரியுமா? அந்த 10 விரல் என்ன சொன்னா ஐரோப்பிய நாடுகள், யூரோப்பிய நாடுகள்னு சொல்றாங்க. இந்த 10 நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கண்ட்ரி உண்டாங்க. ஒரே நாடு, ஒரே பாஸ்போர்ட்டு, ஒரே மக்கள், ஒரே இனம் அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டு வருவாங்க. அதுதான் கடைசி ராஜ்யம் என்று சொல்றாரு. இந்த ராஜ்யத்தை குறித்து சொல்றாரு. நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற ராஜ்யம் என்ன ராஜ்யம்னா கடைசி கால ராஜ்யம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இந்த ராஜ்யம் என்னன்னா கடைசி கால ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். அப்போ இரும்பும் களிமண்ணும் சேர்ந்து கலக்கப்பட்டது. அது ஒன்றோடு ஒன்று கலக்கப்படாத ஒரு ராஜ்யம். 10 நாடுகள் ஒன்று சேர்ந்து அது பெரிய வல்லரசாக மாறும் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே தானியேல் காலத்திலேயே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் இந்த நாளத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது பாருங்க. 10 நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஒரே காயின், 10 நாடுகளுக்கும் ஒரே காயின், ஒரே பாஸ்போர்ட்டு, ஒரே விசா, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஐடி கார்டு அப்படி கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. அப்படி கொண்டு வந்ததுனால என்ன நடக்குதுன்னா கையினால் பெருக்கப்படாத ஒரு கல் வந்து என்ன பண்ணுமா, அந்த பொன் சிலையையும் பொன் முகத்தையும் வெள்ளியையும் வெங்கலத்தையும் களிமண்ணையும் இரும்பையும் என்ன பண்ணும், அந்த கல் வந்து பேர்க்கப்படாத கல் வந்து என்ன பண்ணும், அதை அடித்து நுறுக்கி என்ன பண்ணுமா, ஒன்றும் பண்ணிடும். அந்த கல் என்ன கல்லுன்னா இயேசு கிறிஸ்துவ சொல்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ சொல்றாரு, இந்த ராஜ்யம்லாம் அழிஞ்சிடும்ன்றாரு. எந்த ராஜ்யம்? பாபிலோனி ராஜ்யம் அழிஞ்சிடும், கிரேக்க ராஜ்யம் அழிஞ்சிடும், ரோம ராஜ்யம் அழிஞ்சிடும், இப்போ இருக்கிற ராமராஜ்யம் அழிஞ்சிடும். ஆமே. அல்லேலூயா. எந்த ராஜ்யம் என்ன பண்ணாது, நினைச்சு நிற்க போறதில்ல. கையினால் பேர்த்துப்படாத ஒரு கல் பேர்ந்து வருகிறது, அது எல்லாவற்றையும் நுறுக்கி போடும். ஆமே. அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்க பிரியமா இருக்கிறாரா? ஆமே. இந்த ராஜ்யம் ஒழிஞ்சிடும். இப்ப யாருடைய ராஜ்யம் வரப்போகுதான்? கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வரப்போகுது. ஆமே. இதுதான் அந்த தரிசனத்துடைய அர்த்தம். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரப்போகுது. ஆகினால்தான் இயேசு ஜெபம் பண்ண சொன்னார், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்னார். ஆமே. நீங்க வேத வசனத்தை கோர்த்து பாருங்க, ஆவியானவர் ஒன்று கூட்டி சேர்ப்பார். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில வரணும். ஆமே. இந்த ராஜ்யம் வருவதற்காக நாம் ஜெபித்துக் கொள்ளணும். அவருடைய சித்தம் என்னன்னு கேட்டா, பரலோகத்தினுடைய சித்தம் என்னன்னு கேட்டா அவருடைய ராஜ்யம் வரணும். இன்னைக்கு வேற ஒரு ராஜ்யம் ஆண்டு கொண்டு இருக்கிறது.
அவர் மனம் போன போக்கில் குணம் போன போக்கில் ஆண்டு கொண்டாங்க. அவர் சித்தத்தபடி செய்யாம இவங்க விருப்பம் அதிகாரம் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க விருப்பத்துபடி ஆள்றாங்க. ஆகினாலே நீங்க 39 வசனத்தை வாசிங்க. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும், பின்பு பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும், வெண்கலமான 3ஆம் ராஜ்யமும் எழும்பும். பாருங்க, இதுக்கு பின்னாடி ஒரு ராஜ்யத்தையும் சொல்றாரு. உமக்கு பின்பு, உனக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் வரும். கீழ்த்தரமான ராஜ்யம். இந்த காலத்தில் பாருங்க, ராஜ்யம் வருது, இவங்க வந்தால் நல்லா இருக்கும், அந்த பார்ட்டி வந்தால் நல்லா இருக்கும், இந்த பார்ட்டி வந்தால் நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் எந்த பார்ட்டி வந்தாலும் கீழ்த்தரமான ராஜ்யம் தான் வரப்போகுது. நம்ம என்னன்னா ஜெபம் பண்ணணும். ஆனால் தீர்க்க தரிசனம், அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னா கீழ்த்தரமானவர் தான் ஆட்சி ஆடுவாங்க. இப்போ ஆட்சி செய்கிறதும் யார்? தகுதி உள்ளவர்களா பார்க்குறேன். தகுதி இல்லாதவங்களும் ஆட்சி செய்கிறாங்க. தகுதியும் கிடையாது. பாருங்கள், எந்த தகுதியும் கேட்டிங்கன்னா அவங்க லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த தகுதியும் இருக்காது. கீழ்த்தரமானவர்களும் ஆட்சி செய்கிறாங்க. அவங்க வந்து ராஜா வாழ்கிறாங்க. அதை தான் இங்கே தீர்க்கதரிசனம் சொல்லுது. கீழ்த்தரமானவர்கள் அந்த ராஜ்யத்தை தூண்டுவார்கள். பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும், வெங்கலமானது 3ஆம் ராஜ்யம் எழும்பும். அது ரோம ராஜ்யம், வெங்கல ராஜ்யம், 3ஆம் ராஜ்யம் தோன்றும்னா அது இயேசு காலத்தில் இருந்தது. பாருங்க, இயேசு காலத்தில் தோன்றின ராஜ்யம் தான் 3வது ராஜ்யம், வெங்கலமான ராஜ்யம். வெங்கலமான ராஜ்யமாக இருக்கிறதுனால என்ன ஆகி போச்சுன்னா, இயேசுவே அங்கே என்ன பண்ணுறாங்க? கொலை செய்கிறாங்க. அந்த சட்டங்களை போடுறாங்க பாரு. சட்டங்களை போட்டு அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணுறாங்க? ஒடுக்குறாங்க. இரும்பு போல, இரும்பு காட்டிலும் வெங்கலம் என்ன எப்படி இருக்கும்? அதிக உறுதியாக இருக்கும். கொடுமை உள்ள ராஜ்யமாக இருந்தது பாருங்க ரோம ராஜ்யம். பாருங்க, வாசிங்க 4வது ராஜ்யம். இரும்பு போலவும் ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே அது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாது இருப்பார்கள். பாருங்க, இந்த 43வது வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. இரும்பு களிமண்ணோடு கலவாதது கண்டீரே. அவர் மற்ற மனுஷரோடு சம்பந்தம் கொள்வார்கள். சம்பந்தம் கொள்வது போல இருக்கும். ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க? ஒட்ட மாட்டாங்க. என்ன சொல்கிறது புரியுதா? மற்ற ராஜ்யம், இந்த 10 ராஜ்யம் வருது, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவோம்? ராஜ்யம் செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? வருவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்களாம்? ஒருத்தருடைய இருதயமா ஒட்டாது. கலந்துருக்கிறது போல், எல்லாரும் ஒன்றா இருக்கிறது போல் ஒரு ராஜ்யம் எழும்போம். அந்த ராஜ்யத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆமே, அதுதான் வல்லரசு நாடாக வரப்போகுது. அதுதான் அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சியாக இருக்க போகுது. அதுதான் 616 666 உடைய முத்திரையாக இருக்க போகுது. இப்போயே ஜிப்பு வச்சுட்டான் பார்த்தீங்களா? கையில் விரலாம் ஜிப்பு வச்சுட்டான், நெத்தியில் ஜிப்பு வச்சுட்டான். எல்லாத்தையும் பார்க்குறீங்களா? நீங்கள் கவனிக்கிறீங்களே? இப்போது வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, கடைசி காலத்தை நமக்கு அறிமுகப்படுத்துது. கடைசி ராஜ்யம் வருது. அந்த ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் கையினால் பேர்த்துப்படாத ஒரு கல் பேர்ந்து வந்து இந்த எல்லா ராஜ்யத்தை அழித்து போட்டு ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவார். அந்த ராஜ்யம் அழிவிடாது. எந்த ராஜ்யம்? கிறிஸ்துவுடைய ராஜ்யம் வரப்போகுது, மகிமையின் ராஜ்யம் வரப்போகுது என்பதை இந்த தானியேல் என்ன பண்ணாரு? வெளிப்படுத்துகிறார். இந்த நேபுகாத் நேச்சாருக்கு அந்த சத்தியத்தை புரிய வைக்கிறார். கீழுள்ள வசனம் வாசிங்க. அவர் உன்னோடு ஒன்று உறவாட மாட்டாங்க, ஒன்று கூட மாட்டாங்க. ராஜ்யம் இருக்கும். ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க? இவங்க சொல்கிற கொள்கைக்கும் அவங்க சொல்கிற கொள்கைக்கும் ஒத்து வரவே வராது. ஒத்து வருவது போல இருக்கும். அவன் நாட்டுக்கும் இவன் நாட்டுக்கும் என்ன பண்ணும்? சமாதானம் போல இருக்கும். ஒத்துமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க. இதுதான் தீர்க்க தரிசனங்க. வசனம் அப்படி தான் சொல்லுது. இது வேதம் சத்தியமாக இருக்குது. 2600 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இது வேத வசனம் சத்தியமாக இருக்கிறது. பாருங்க, வேதம் என்ன சொல்லிச்சோ அதை தவிர வேற எதுவுமே இந்த பூமியில் நடக்கலைங்க. ஆமாம், அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்தை நம்ம தான் சாதாரணமாக நினைக்கிறோம், அந்நிகாரியமாக நினைக்கிறோம். இந்த வேத புஸ்தகத்தை நீ படிச்சுன்னா உனக்கு எல்லாம் தெளிவாக உனக்கு தருவார். நாட்டு ராஜ்யத்தை சொல்லுவார். ஆமே, நடக்க போகிற சம்பவம் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு போய் உலகத்தை போய் கேட்க தேவையில்ல. புஸ்தகத்தை எழுதியிருக்கு, தேடி வாசிங்க.
ஆவியானவர் அந்த சித்தத்தை எல்லாம் உனக்கு வெளிப்படுத்துவார். வரப்போகிற காலங்களை குறித்து, வரப்போகிற மகிமையை குறித்து, அந்த ராஜ்யத்தை குறித்து, எப்படி வரும், இந்த ராஜ்யம் எப்படி நடக்கும், அந்தி கிறிஸ்துனா யாரு, பிசாசுனா யாரு, பேயினா யாரு, வலு சர்ப்பனா யாரு, கள்ள தீர்க்கதரிசி யாரு, கள்ள போதகன் யாரு, வஞ்சிக்கிற ஆவி யாரு, பண ஆசை உள்ளவன் யாரு, கள்ள போதகத்தின் ஆவி எது, எல்லாம் நமக்கு தெரியும் பாருங்க. இன்னைக்கு சத்தியத்தை என்ன பண்றாங்க, விற்கிறாங்க ஐயா, ஆன்லைனில் விற்கிறானுங்க பாருங்க. நான் ஒரு மெசேஜ் கேட்குறான்னு போட்டால் நீ 500 ரூபாய் கட்டினா தான் மெசேஜ் கேட்க முடியும்னு போடுறான். நான் போட்டேன் அந்த மெசேஜ், இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுறீங்க, விலைக்கு விற்கிறாங்க பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு இயேசுவை வித்துட்டானுங்க. இன்னைக்கு ஊழியம் சொல்லி பேரில் என்ன பண்ணாங்க, இயேசுவை வித்துட்டானுங்க. இயேசுவை என்ன பண்ண, விற்காத இடமே கிடையாது பாருங்க. அவருடைய வார்த்தையை விற்க நான் பிரசங்கம் பண்ண வரணும், எவ்வளோ தர, அது வியாபாரம் தானே. தேவனுடைய ஆலயத்தை கொள்ளைக்கார இடமா மாற்றிட்டாங்க பாருங்க. பண ஆசை உள்ள காசுக்காரருடைய இடமா மாற்றிட்டாங்க. அதனால இயேசு கோவம் வருது. இன்னைக்கு சவுக்கு எடுத்தாதான் நிறைய சபையில் இருக்கு, பாஸ்டர்ல உதவாங்குவான்னு நினைக்கிறேன். ஆமாம், கொள்ளைக்காரனை மாறி போயிட்டானுங்க. ஜனங்களை ஏமாற்றி வஞ்சிக்கிறானுங்க, விற்கிறானுங்க இயேசுவை. வர காணிக்கை, வர தசமகத்தை என்ன பண்ணுற, கோடிக்கணக்கான பணத்தை நீ சேர்த்து வைக்கிறே தவிர ராஜ்யத்தை கட்டுவதுக்கு இல்லை. நீ பணக்காரனா, இயேசுவை வச்சு நீ பணக்காரனா மாறிடுற. அதான உண்மை. இன்னைக்கு ஊழியத்துக்கு கொடுக்குன்னா அவன் பங்களா, பெரிய பெரிய பங்களா கிடைக்குன்னு, அவன் பெரிய பெரிய அம்பாஸ்டர் கார், பெரிய பெரிய கார்லாம் வாங்குறான். விலை மதிப்பில்லாத கார்லாம் வாங்கி அவன் சொகுசாக வாழ்கிறான். கர்த்தரை ஆசீர்வதித்தானே. சுவிசேஷத்துக்கு அவங்க எந்த கொடுத்துக்கிறது, எந்த ஏழைக்கும் கொடுத்தது கிடையாது, எந்த ஏழை ஊழியக்காரனுக்கு எதுவும் செய்தது கிடையாது. அவனை மட்டும் ஆசீர்வதித்தாரான், அவன் மட்டும் நல்லவனா பாருங்க. இப்படியாப்பட்டவன் தன்னைத்தானே வஞ்சித்து விடுற, பிறரையும் வஞ்சிக்கிறான் பாருங்க. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது பாருங்க. இதெல்லாம் வஞ்சக ஆவி சொல்கிறது. நம்ம தெளிவாக இருக்கணும். தேவ பிள்ளையை நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஆமே, ஒரு தெளிந்த புத்தி உள்ள ஆவி ஆண்டவர் நமக்கு தருவார். உணர்வுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த கடைசி காலமாக இருக்கிறதுனால பண ஆசை உள்ளவர்களாக இந்த உலகத்தை சுற்றி வருகிறாங்க. வியாபார ஸ்தலமாக மாறிவிட்டது. இன்னைக்கு ஊழியங்கள் வியாபார ஸ்தலமாக மாறிவிட்டது. பணத்துக்காக ஊழியம், பணத்துக்காக சில காரியங்கள் செய்கிறத நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சில காரியங்களை பல பேர் எழுப்பிட்டாங்க. ஆசீர்வாதத்தை நான் விரும்புகிறோம் தான், ஆசீர்வாத சத்தியத்தை நாம் விரும்புகிறோம் தான். ஆமே, அதனால் ஆசீர்வாதத்தை விரும்பாது போல எல்லா ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். கிறிஸ்துக்குள்ளே உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், எல்லாமே விரும்புகிறோம். ஆனால் பணமே கடவுளாகவும், பணமே தெய்வமாகவும், பணத்தை தேடு, பணத்தை தேடு, பணத்தை தேடு நம்ம என்ன பண்ணப்பட போதிக்கிறதே கிடையாது. பணம் பெரிய விஷயம் கிடையாது பாருங்க. இந்த கடைசி நாட்களில் தேவ சித்தத்தை புரியாமல், சத்தியத்தை உணராமல் தவறான போதனைகள் வியாபாரம் செய்கிறாங்க பாருங்க. வியாபாரம் தான் இன்னைக்கு, விளம்பரம் தான் ஊழியமாயிடுச்சு. விளம்பரம் பண்ணி தன்னை பெருமைப்படுத்தணும். என் பேரை நான் பெருமைப்படுத்தணும், உன் பேரை நான் பெருமைப்படுத்தணும்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னதுக்கு மாறாக என்ன பண்ணுறான், நான் என் பேரை பெருமைப்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் போஸ்ட் சொல்லி டெய்லியும் ஒரு போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறான். நீ பெருமைப்படுத்துறதுக்குள்ளே எனக்கு வயசாகிட ஆண்டவர், நான் என்ன பண்ணுறேன், நானே பெருமைப்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், போஸ்ட் போட்டுக்கின்னு டெய்லியும் விளம்பரம் தான் இன்னைக்கு ஊழியம். தன்னை மனுஷருக்கு முன்பாக பெரியவனாக காட்டிக்கொள்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு தான் விருப்பத்தை நிறைவேற்றாங்க. நான் மற்றவங்களுக்கு முன்னாடி பெரியவனாக காட்டணும், நான் நல்லவனாக காட்டணும், நான் கொடைவல்லா காட்டணும். ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு வேஷ்டி கொடுத்துருமா, ஒருத்தனுக்கு ஒரு சுண்டல் கொடுத்துருமா, அதை போட்டு என்ன பண்ணுவான், டெய்லியும் அதையே போட்டுன்னு இருப்பான். இவருக்கும் பாரி வல்லல் மாதிரியும் எதுக்கு செய்கிறான், மனுஷருக்கு முன்பாக நன்மை செய்கிறவளா நாடுகிறார்களே தவிர தேவனுக்கு முன்பாக இல்லை. தேவனுக்கு முன்பாக கிடையாது பாருங்க. நாம் கடவுளுக்கு முன்பாக நிற்கிறோம். வாசிங்க 44 வசனத்தை. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன், அந்த ராஜாக்களின் நாட்களிலே, எந்த ராஜாக்களின் நாட்களிலே, இந்த 4 ராஜாக்களின் நாட்களிலே, 4 ராஜ்யம் தோன்றி முடியும். அந்த ராஜாக்கள் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா. என்றென்றைக்கும் அழியாத ராஜ்யம், அது கிறிஸ்துவின் ராஜ்யம். அல்லேலூயா. அது ராம ராஜ்யம் அல்ல, தேவ ராஜ்யம். ஆமே, தேவன் ராஜ்யம் இந்த பூமியிலே கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அது உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. அது அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ராஜ்யத்தை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. எங்க ராஜ்யம் சொல்றாங்க இன்னைக்கு. எங்க ராஜ்யம் இல்லை, இந்த ராஜ்யம்லாம் ஒழிந்து போகும், வேறொரு ராஜ்யம் வரப்போகுது. இந்த 4 ராஜ்யமும் அழிந்து போய் கையினால் பேர்த்தப்படாத ஒரு பரலோகத்தின் தேவன் ஒரு கல்லை அனுப்ப போகிறார். ஆமே, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன்
விழுந்து போவான். அந்த கல் எவன் மேல் விழுது அவன் நொறுங்கி போவான். ஆமே, எல்லா ராஜ்யத்தை அழித்து ஒரு புதிய ராஜ்யத்தை தருவார். அந்த ராஜ்யத்தை தான் வாசிங்க. அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களையெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். தானோ என்றென்றைக்கு நிற்கும். அந்த கல் தான் என்றைக்கு நிற்கும். அது பூமி அனைத்தும் பரம்பி நிற்கும். அதுக்கப்புறம் சொல்றா, இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தமோ சத்தியம். சொப்பனமானது நிச்சயம், நீ கண்ட சொப்பனம் நிச்சயம், அது சொல்லப்பட்ட சத்தியமோ சத்தியம்தான். ஆமே, அது நிச்சயம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும்னு சொல்றா தானியேல். அல்லேலூயா. இதை தான் நம்ம இந்த காலத்தில் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த காலத்தில் நாம் இருக்கிறதுனாலே நாம் பாக்கியவான்கள். வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசிங்க. வெளிப்படுத்த விசேஷம் 11வது வசனம், 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானங்களில் உண்டாயின. அல்லேலூயா. இந்த 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏழாம் எக்காலம் ஊதினால் என்ன நடக்கும்னா, அப்போது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்களாக ஆயிற்று. அல்லேலூயா. இப்போ ஏழாம் எக்காலம் ஊதக்கூடிய காலமாக இருக்கிறது. ஆமே, இந்த வெளிப்படுத்த விசேஷங்கள் ஒன்றையும் கூட்டக்கூடாது, ஒன்றையும் குறைச்சி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அவன் யார்? தண்டனைக்குரியவன், சபிக்கப்பட்டவனாக இருப்பான். ஆமே, நரகத்துக்கு பாத்திரவானாக இருப்பான். இதை ஒன்றையும் நம்ம என்ன பண்ண கூட்டக்கூடாது. எழுதியிருக்கிறதுனா, கடைசி எக்கால சத்தம் ஊதும்போது கிறிஸ்துவுக்கும் கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். அவர் சதா காலங்களில் ராஜபாரம் பண்ணுவார் என்று கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயிற்று. அல்லேலூயா. இவர் பிறக்கும்போது முடிவில்லாத ராஜ்யத்தை கொண்டு வருவார் என்று லூக்காவில் சொல்றார். அல்லேலூயா. இவருடைய ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யமா. பிதாவுக்கு இந்த ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பாராம். எப்போ ஒப்பு கொடுப்பா? கொரிந்தியர் புஸ்தகத்தில் மரணம் ஜெயமாக விழுங்கும்போது ராஜ்யத்தை பிதாவுக்கு என்ன பண்ணுவாராம்? ஒப்பு கொடுப்பார் என்று சொல்றது. அப்போது இந்த ராஜ்யத்தின் ராஜா யாரு? கிறிஸ்து தான் இந்த ராஜ்யத்தின் ராஜா. இந்த ராஜ்யத்தின் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். நம்ம எல்லாம் யார் என்று வேதம் சொல்லுது? இந்த உலகத்தை ஆள போகிறோம், 1000 வருஷம் ஆள போகிறோம் என்று சொல்லுது. அது யாரு? யாரை கொண்டு ஆள போறாரு? பேதுரு சொல்லும்போது யாரை சொல்றாரு? ராஜாக்களாகவும் ஆசாரிகளாக அழைக்கப்பட்டவர்கள். யார் நம்ம ராஜாக்களாக அழைக்கப்பட்டோம்? நம்ம தான். வெளிப்படுத்த விசேஷமும் அதான் சொல்லுது. ராஜாக்களாக ஆசாரிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நம்ம எல்லாம் ராஜாக்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜாக்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று சொல்லுகிறது. எப்போ பாடுபடுறோம்? இப்போ பாடுபடணும். ஆனால் உயிர்த்தெழுந்த பின்பாடி இந்த உலகத்தை நாம் ஆளுகை செய்ய போகிறோம். எப்போது? முடிவில்லாத ராஜ்யத்தை தேவன் கையில் அவர் ஒப்பு கொடுக்கும்போது அந்த ராஜ்யத்திலே, இந்த உலகத்திலே 1000 வருஷம் அன்னைக்கு ஆள போகிறோம். அப்போ சாத்தான் என்று பிசாசு என்று சொல்லப்படுகிற வலி சர்ப்பமானது இந்த உலகத்தை வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருந்த அந்த பிசாசு, வலி சர்ப்பம், அந்தி கிறிஸ்து ஆவி, இந்த பொல்லாத ஆவி 1000 வருஷம் பரலோகத்தில் தேவ தூதனால் அனுப்பப்பட்டு அவன் சங்கிலினால் கட்டப்பட்டு 1000 வருஷம் பாதாளத்தில் அடைக்கப்பட்டு இருப்பான். அந்த 1000 வருஷமும் இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யம் ஆளுகை செய்யப்படும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் யுகாயுகமாக ஒரு ஆட்சி உண்டு. அந்த ஆட்சியை ஆண்டவர் வருங்காலங்களில் நமக்கு தெரியப்படுத்துவார். அல்லேலூயா. பாருங்க, வேத வசனங்களாம் சத்தியமாக இருக்கிறது. சொப்பனம் என்ன சொன்னார்? சத்தியம், அது அர்த்தமும். சொப்பனம் நிச்சயம், அர்த்தமும் சத்தியம். சொப்பனம் நிச்சயம். சொப்பனம்லாம் சில சொப்பனம்லாம் நிச்சயமே இல்லை. பாருங்கள், ஏதோ காண்போம், இதெல்லாம் மறைஞ்சிடும். ஆனால் சத்தியம், ஆமே, இந்த வேத வசனம் சத்தியமாக இருக்கிறது. இன்றைக்கி இந்த வரையும் போதும். அடுத்த வாரத்தில் இல்லை மாலை கூட்டத்தில் தொடர்ந்து நாம் பார்ப்போம். தேவனுடைய சித்தத்தை நாம் பார்ப்போம். ஆமே, மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றா. உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்ற அவர் விரும்புகிறார். அவர் சித்தம் என்னென்னா, நீங்கள் மேன்மை அடையணும், உங்கள் உயர்வு வரணும் உங்களுக்கு. ஆமே,
இந்த ராஜ்யம் முழுவதும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். எந்த ராஜா வந்தாலும் அது கீழ்த்தரமான ராஜ்யம் தான் இருக்கும். ஆனால் உங்களை கொண்டு அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணுவார்? தரமாக்குவார், மாற்றுவார். அவர் உங்களை கொண்டு தான் அவர் சித்தத்தை செய்வார். அவருக்கு நீ பிரியமானவளாக இருந்து அந்த கோரேசை ஆண்டவர் தெரிந்து கொண்டது நோக்கம் என்னன்னா, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வான், சித்தமானதை செய்வான். யாருக்கு ஆண்டவருக்கு பிரியமானதெல்லாம் செய்வான்னு தேவனுக்கு தெரியுதோ அவன் என்ன பண்ணுவார்? அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவனை என்ன பண்ணுவார்? மேலான இடத்துக்கு கொண்டு வருவார். எத்தனை பேருக்கு இது வசனம் தீர்க்க தரிசனமாக வசனமாக இருந்து எனக்கு தெரியும். உங்கள் எல்லாருக்கும் அது தீர்க்க தரிசன வசனங்களாக பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் அந்த வசனத்தை பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் மேன்மையான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். ஜெபம் பண்ணுவோம்.